நித்யானந்தம். என் பேர் சகுந்தலா. நான் காஞ்சிபுரத்துலேருந்து வரேன். ஒரு மாதம் பிஎஸ்எஸ் கிளாஸ் அட்டன் பண்ணணும்னு எனக்குள்ள ஆசை இருந்தது. ஆனால் ஒரு மாதம் விட்டு போனால் பசங்க என்ன சொல்லுவாங்களோ அப்படின்ற ஒரு தயக்கமும் இருந்துச்சு. ஆனால் பசங்க மூலியமாகவே நீ இது போய் அட்டன் பண்ணுமா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சாராங்க. அந்த ஒரு மாதம் கிளாஸில் எனக்குள்ள எவ்வளோ பயங்கோ, எவ்வளோ முன்னாடி வரப்போகுது, பின்னாடி நடந்தது எல்லாம் எனக்குள்ள வந்து பசங்களோட எதிர்காலம் இதெல்லாம் போட்டு போட்டு மனசுல ரொம்ப இது பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இந்த கிளாஸ் அட்டன் பண்ணதுல இருந்து எனக்குள்ள நல்ல தெளிவு கிடைச்சது. அந்த பழைய நினைப்பெல்லாம் என்னோட அடியோட போச்சு. அந்த கோபம் கீபம் எல்லாமே விட்டு நான் ஒரு புது மனுஷியா தான் இருந்தேன். ஆனா சாமி வந்து இந்த சிவபுராணம் அந்த 17 நாள்ல சொல்லும்போது ஒவ்வொரு எங்க கிளாஸ்லயும் சொன்னாரு. சொல்லும்போதும் வந்து எனக்குள்ள அத போணும். சாமி இவ்வளோ சொல்றாரே, நம்ம அதுக்கு போய் பார்த்து தான் ஆகணும் அப்படின்ற உள்ள எனக்குள்ள இருந்துச்சு. ஆனா ஒரு வருஷம்ன்னும்போது கொஞ்சம் தயக்கமாவும் இருந்தது. அப்புறம் எங்க சின்ன பையனும் அட்டெண்ட் பண்ணியிருந்தான். அவனுக்கு ஒரு கட்டளையாவே சொன்னாரு சாமி, "நீ ஒரு வருஷம் பரிவிராஜ்யம் போயிட்டு வாடா" அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவங்க கூட நம்ம போலாமா அப்படின்ற ஒரு எண்ணமும் இருந்துச்சு. ஆனா சாமி ஒரு சில விஷயம் சொன்னாரு. 40 வயசுக்கு உட்பட போயிட்டு வாங்க அப்படின்னாரு. அதுவும் கொஞ்சம் தயக்கம் இருந்துச்சு. 40 வருஷம் 40 வயசுக்குள்ளன்னு சொன்னாங்களே அப்படின்ற மாதிரி. ஆனா எல்லா வயதினரும் ஆசை இருந்தா வரலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாரு. ஆனா அவர் பேச பேச எனக்குள்ள எல்லா இடமும் போய் பார்க்கணும். எனக்கு கொஞ்ச நாளாவே வந்து எல்லா கோயில் யாருன்னா போயிட்டு வந்தாவா, ஐயோ நம்ம இதெல்லாம் எப்ப பார்ப்போம், எப்படி பார்ப்போம், நம்ம அந்த கோயிலுக்கு போலான்னு ஆசை. எனக்கு நிறைய கோயிலுங்கள்லாம் காசு இதெல்லாம் நிறைய மைண்ட்ல வச்சிருப்பாரு. இதெல்லாம் போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் எண்ணம் இருந்தது. ஆனா அதெல்லாம் நம்மளுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நினைச்சேன். ஆமா, சாமி சொல்ல சொல்ல சரி இதெல்லாமும் அதெல்லாம் நடக்கும் அப்படின்றது எனக்கு முழுக்க முழுக்க ஆசையா அவர் சொல்ல சொல்ல என் மனசுல தூண்டுதலாவே இருந்தது. நம்மளும் இதுல கலந்துக்கணும் போகணும் அப்படின்னு. ஆனா ஒரு வருஷம் நம்ம போயிட்டு வரேன்னு சொன்னா குழந்தைங்க என்ன சொல்லுவாங்களோ அப்படின்ற ஒரு தயக்கம் இருந்தது. ஆனா அவங்க மூலியமாவே அம்மாவே கூட்டின்னு போறேன் சாமி அப்படின்னு எங்க பெரிய பையன் மூலியமாவே கேட்கவும் அவர் சாமி சொன்னாராம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம், குடும்பத்தோட போறது ரொம்ப ஹாப்பி, சாமிக்கு ரொம்ப ஹாப்பின்னு சொன்னாராம். அவன் போட்டு சொல்ல அம்மா நாள முடியலன்னா கார்ல வச்சு கூட்டிட்டு போமாவ, நீங்களாம் முடிந்த அளவுக்கு நடங்க, அம்மாவை கார்ல வச்சு கூட்டிட்டு போனாராம். அவன் காத்து உடனே எனக்கு போன் போட்டான். நான் எடுக்கல, பூஜையில இருந்தேன். ஆனா அவன் போன் போட்டதுக்கு உடனே நான் போட்டேன். ஏன்னா சாமியோட பிளெஸிங் இருந்திருக்கும், ஏதாவது சொல்லியிருப்பாரு, அதனாலதான் நான் அவனுக்கு உடனே சொல்றதுக்காக போன் போடுறான்ட்டு அவனுக்கு போன் போடுறான்ட்டு ஜனன் கிட்ட சொன்னேன். போன் போட்டனே சொல்லணும் எனக்கு அதே தான். சாமி அந்த அளவுக்கு நம்மளை கார்ல வச்சு கூட்டின்னு போக சொன்னாரா, இது நம்ம மிஸ் பண்ணக்கூடாது, கண்டிப்பா நம்ம கலந்துக்கணும். ஆனந்தமா என்னால நேற்றுக்கு உண்மைக்கே சொல்றேன், நேற்றுக்கு இந்த கிரிவல பாதையில என்னால நடக்கவே முடியல, பயங்கர இடுப்பலி. ஆனாலும் சாமி சொல்லியிருக்காரு நம்ம கண்டிப்பா போய் தான் ஆகணும். இங்கேயே இப்படி மக்கர் பண்ணிட்டா நம்ம இன்னும் எவ்வளவு தொலைவு இருக்கு, பார்க்க வேண்டியது நடக்க வேண்டியதுலாம். இந்த முதல் நாள்லயே நம்ம ஸ்டிப் பண்ணக்கூடாது, கண்டிப்பா நம்ம போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன். பாதி கொஞ்சம் தொலைவுலயே ஒரு அம்மா ரிட்டர்ன் வந்துட்டாங்க. சரி அவங்க கூடவே நம்மளும் வீட்டு இதுக்கு ஆதீனத்துக்கு போயிடலாமா அப்படின்ற எண்ணமும் உருவாயிடுச்சு. இல்ல இல்ல, எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த இருக்கிற 8 லிங்கத்தை பார்க்கணும்னு ஒவ்வொரு நாளும் வந்து நினைப்பேன். திருவண்ணாமலைக்கு மாசம் மாசம் வருவோம் அன்னதான சேவைக்காக. அப்ப ஒவ்வொரு லிங்கத்துக்கும் முந்தா நேற்றுக்கு போறப்ப கூட சொல்லிட்டு போவோம், ஒவ்வொரு லிங்கத்துக்கிட்டும் இதே வழியா போறோம், இதே வழியா வரோம் சாமி, என்னைக்குதான் உன்னை பார்க்கறதுக்கு எனக்கு கொடுப்புல இருக்குமோ தெரியல அப்படின்னு ஒவ்வொரு லிங்கத்துக்கிட்ட நான் சொல்லிட்டு தான் நான் போனேன். ஆனா அது அன்னைக்கு நைட்டே எங்களுக்கு எல்லா லிங்கத்தையும் சுத்தி பார்க்கணும்னு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அது நேற்றுக்கு அதனாலயே நான் கிளம்பினேன். எல்லா லிங்கத்தையும் நம்மளுக்கு பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு சாமி, நம்ம இதை கண்டிப்பா கலந்துக்கணும்னு போயிட்டேன். ஆனா கொஞ்சம் தொலைவில் என்னால முடியவே இல்லை. அடியாமலை போய் ரொம்ப நேரம் கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும், உட்காரணும், உள்ள நைல்ல உட்காரணும் அவர்கிட்ட அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு போனேன். ஆனா அங்க போன இடத்துல கூட்டிட்டு இருந்தது. எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. ஐயோ அப்பனே உங்ககிட்ட கொஞ்ச நேரம் உட்காந்து அந்த இலப்பாரலான்னு பார்த்தா இந்த மாதிரி பூட்டிட்டாடாப்பா அப்படின்னு அவர்கிட்ட கொஞ்சம் மனசால கதறினேன் நானு.
அடுத்து ஒரு செகண்ட்லயே மாணிக்கவாசர் கோயிலாண்ட வந்து உட்கார்ந்தாங்க. அது எதனால அவ்வளவு டைம் எடுத்தாங்கன்னே எனக்கு தெரியல. அவங்க உட்கார்ந்தாங்க, தண்ணி குடிச்சோம். என்னால முடியல, அப்படியே நான் படுத்துட்டேன். படுத்து நான் நல்லா தூங்கிட்டேன். மண்ணுங்கனிமா இருந்து என்னால முடியல, படுத்து தூங்கிட்டேன். ஆனா எதுக்கு டைம் எடுத்தாங்க, ஏன் அவ்வளவு நேரம் உட்கார வச்சிருந்தாங்கன்னு எனக்கு தெரியல. அங்க மாணிக்கவாசர் எனக்கு ரொம்ப உடம்பு பாடி ஃபுல்லா அந்த இடுப்பு வலி இடுப்பு வலி எல்லாமே ஹீல் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஏது உட்காந்த உடனே எனக்கு நல்லா ஃப்ரெஷ் ஆயிட்டேன். உடனே எனக்கு இவங்களோட பாஸ்டா நடக்க ஆரம்பிச்சிச்சு. ரிட்டர்ன் வர்றப்ப கூட எனக்கு எந்த ஒரு கால் வலியோ இடுப்பு வலியோ எந்த ஒரு டயர்னஸோ எதுவுமே இல்லை. நல்லா ஹாப்பியா வந்தேன். அதனால இந்த வாய்ப்பு கொடுத்தது சாமிக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். நன்றி சொன்னா கூட அவருக்கு பத்தாது. கோடான கோடி நன்றி. நான் ரொம்ப ஹாப்பியா இந்த ஜேர்னியை எல்லாரும் ஃபேமிலியோட ஒன்னா இருந்து ஜாயின் பண்ணிட்டு ரிட்டர்ன் வந்து நான் ஆனந்தமா நான் அனுபவிச்சது எல்லாரும் மக்கள்கிட்ட நான் சொல்லி அவங்களையும் இங்க வர வைக்கிறதுக்கு என்னால முடிஞ்ச உதவிங்களை நான் சாமிக்கு பண்ணுவேன். நித்யானந்தம்.